ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 அதனுடைய கட் ஆஃப்ஸை ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சாக 6 மெடிக்கல் காலேஜஸாக 6 வீடியோவாக பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6 மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கட் ஆஃபை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அண்டு ரேங்க்ஸ், அதாவது ஜென்ரல் ரேங்க்குன்னு நம்ம சொல்லுவோம். இதை கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க். அதில் என்ன ரேங்க் வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம பையன் இது பண்ணணும், மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க மெடிக்கல் கவுன்சிலிங்காக, அவங்களுக்கு ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ இது. அண்ட் வித் தேட், இனிமேல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. நீட் இன்ஃபர்மேஷன், மெடிக்கல் சம்மந்தப்பட்டான இன்ஃபர்மேஷன், இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மோரோவர் அதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம சேனலில் நடத்துகிறோம். எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 609 கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்கு. என்ன ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 70 வரைக்கும். அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 591க்கே சீட்ஸ் கிடச்சிருக்கு. ரேங்க் 168 ஜென்ரல் ரேங்க், நாட் கம்யூனிட்டி ரேங்க். அண்ட் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 589க்கும், அண்டு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 580க்குமே சீட்ஸ் கிடச்சிருக்கு கட் ஆஃப்ஸு. அண்டு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 547க்கு கிடச்சிருக்கு. அண்டு எஸ்சிஏ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 523 ரேங்க் பார்த்திங்கன்னா 2148 வரைக்கும். இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 539, ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 1247. இந்த சினாரியோ எம்எம்சியில். அடுத்து ஸ்டான்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹியர் ஓசி கேட்டகரியில் 581 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா 248 ரேங்க் வரைக்கும். பிசி 572வும், பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 570யும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 568ம், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 528ம், எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 489 அண்ட் எஸ்டிக்கு 531. ஸோ இந்த மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டான்லியில் கிடச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா வைஸ் வர்ஸாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 1627 ரேங்க், அதாவது 1627வது ரேங்க், ஜென்ரல் ரேங்க், நாட் கம்யூனிட்டி ரேங்க். அது வரைக்குமே சீட்ஸ் ஸ்டான்லியில் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் கீழ்பாக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 568 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஜென்ரல் ரேங்க்கு 418 வரைக்கும் வந்திருக்காங்க. அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 564 மார்க்ஸ் தான் கிடச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 563, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 558, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 519 வரைக்கும், எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 475, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 498. ஸோ இந்த ரேங்க், எஸ்டியோட ரேங்க் 4032 வரைக்குமே, இந்த ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு ரேங்க் பார்த்துருவோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 562 ரேங்க் பார்த்திங்கன்னா 546வது ரேங்க் வரைக்கும். பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 555 அந்த மார்க் வரைக்கும். அண்ட் தென் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 547 வரைக்கும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 547 வரைக்கும், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 500, அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 469, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 455. ஸோ 8728வது ரேங்க், இது ஜென்ரல் ரேங்க். அது வரைக்குமே சீட்ஸ் கிடச்சிருக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் என்ன சினாரியோன்னு பார்த்துருவோம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 550க்கு வரைக்குமே கிடச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 845வது ரேங்க். பிசியை பொறுத்த வரைக்கும் 544க்கும், பிசி முஸ்லீம்ஸ்க்கு 533க்கும், எம்பிசிக்கு 540க்கும், எஸ்சிக்கு 490க்கும், எஸ்சிஏக்கு 449க்கும், எஸ்டிக்கு 459 வரைக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 8122வது ரேங்க், ஜென்ரல் ரேங்க். அது வரைக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட சினாரியோ பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 551 வரைக்கும் மார்க்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. ரேங்க் பார்த்திங்கன்னா 822. பிசியை பொறுத்த வரைக்கும் 545க்கும், பிசிஎம்க்கு 536க்கும், எம்பிசிக்கு 540யும், எஸ்சிக்கு 492வும், எஸ்சிஏக்கு 449ம், எஸ்டிக்கு 461 அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும்
சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரேங்க் பார்த்திங்கன்னா 7919 அந்த ரேங்க் வரைக்கும் செங்கல்பட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 6 மெடிக்கல் காலேஜஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அடுத்தடுத்த பார்ட்டாக ஒரு 5 பார்ட்டாக போட்டிருக்கோம். மொத்தம் 6 பார்ட்டாக ஒவ்வொன்றுத்துலேயும் 6 மெடிக்கல் காலேஜோடைய கட் ஆஃப்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ரிலேட்டடு அல்லது உங்களுக்கு எந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதனுடைய கட் ஆஃபை உங்களோட கம்யூனிட்டிக்கு எத்தனாவது ரேங்க் ஓப்பன் ரேங்க்கில் வந்தோம்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் தட் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. see you next video.